கோர்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அங்க போய் நிக்கணும். இல்ல ரெடியா? எல்லாம் ரெடி தான். கார் வந்துச்சு, போலாம். அண்ணே என்ன ஒரு மாதிரி படபடன்னு வருதுண்ணே. வெங்கடேஷ் ஏமாத்திட மாட்டாரே. உன்கிட்ட வாக்கு கொடுத்த மாதிரி கோர்ட்ல சொல்லிடுவார்ல. அவன் கோர்ட்டுக்கு கரெக்டா வந்துட்டாலே போதும். அந்த வெங்கடேசன் கரெக்டா சாட்சி சொல்லிடுவான். இல்ல ரத்னா, ஒரு மனுஷன் கெட்டவனா இருக்கும்போது போய் சொல்லுவான். ஆனா இப்ப அந்த வெங்கடேசன் உசுரை காப்பாத்தி இன்னைக்கு அவன் ஒரு நன்றி விசுவாசத்தோட இருக்கான். நிச்சயம் உண்மையை சொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி கரெக்டா சாட்சி சொல்லுவான்னு நம்புவான். அதே மாதிரி முத்துப்பாண்டி நிச்சயமா வெங்கடேஷனு நல்லபடியா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். நம்ம கவலைப்பட வேண்டாம் மாமா. அப்போ எல்லாத்துக்கு மேல நம்ம அப்பா முருகன் இருக்கான். எல்லாம் அவன் பாத்துக்கிடுவான். வாங்க. ஆமா, இசக்கி அக்கா கோர்ட்டுக்கு வந்திருக்குமாக்கா? அது அவ நேரா கோர்ட்டுக்கே வந்துடுறேன்னு சொல்லிட்டா. வந்துருவா. இல்லே கிளம்புவோமா? கிளம்பலாம். சரிண்ணே. ஏய், என்னாச்சுண்ணே? என்னடா ஆச்சு? இலே ஆறு இங்க பின்ன போட்டு வச்சிருக்கா. இல்ல போறப்ப தடுக்குது. சகுனம் சரியில்லையே. எப்போ அவசரமா இருக்க. நீ வேற சகுன கீன ஏதாச்சும் சொல்லிட்டு இப்பதான் நல்லபடியா சாமி கும்பிட்டு போதும். எல்லாம் ஒண்ணும் இல்ல. வா. இல்ல இருல ஏட்டி கனி குடிக்க ஒரு சம் தண்ணி எடுத்துட்டு எப்போ நேரம் இல்லப்பா, போவோங்க. கொண்டாட்டி இல்ல தண்ணி குள்ள முதல்ல. போவோம் வா. இரு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து போ. 10 நிமிஷம் ஜட்ஜ் அங்க வந்து உட்கார்ந்த அப்புறம் என்ன செய்ய சொல்லுத? எல்லாம் போற வழியில பாத்துக்கிடுவோம். வா. இல்லே கனி நீ கிளம்புறியா? இதாரு போற நேரத்துல முத்துப்பாண்டி தான். இல்லே எல்லா ஏற்பாடும் ரெடியா? நீ சொன்ன மாதிரி கச்சிதமா நடத்திக்கிட்டு இருக்கேன் சார். அங்க பாத்தீங்களா கேட்ல அம்புட்டு போலீஸை இறக்கி அவனை உள்ள விடாம எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்காவா. அதை மீறி அவனை உள்ள கொண்டு வரணும்ல. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா வந்துருவான் சார். இத பாருங்க, அந்த வெங்கடேஷ் கொடுக்கற வாக்குமூலத்தை வச்சுதான் இந்த கேஸை ஃபார்வர்ட் பண்ண முடியும். அவன் இல்லனா எல்லாமே க்ளோஸ்ப்பா. சார் நிச்சயம் வந்துருவான் சார். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். நீ வேண்டா பாத்துட்டே இருங்க. என்ன ராசப்பா, உன் கிளையண்ட்டுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியா? குட் மார்னிங் சார். எப்படியும் ஜெயிக்க முடியாது. அந்த அறிவழங்க ஜெயிலுக்கு தான் போக போறான். அதுக்காக முன்கூட்டியே உன் கிளைண்ட்ஸுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியான்னு கேட்டேன். சார் இன்னும் ஹியரிங் நடக்கல. ஹியரிங் நடக்கணும், ஆர்குமெண்ட் நடக்கணும், அடுத்தடுத்து வாய்தா வேற இருக்கு. அதுக்குள்ள நீங்களே ஜெயிச்சிட்ட மாதிரி பேசுறீங்களே சார். யோ நான் யாரியா? சிவனாண்டி. இந்த கேஸ் எப்படி போகும்னு எனக்கு தெரியாதா? யோ இது தேராத கேஸியா? இத போய் எப்படியா எடுத்த? சார் தெரிஞ்சவங்க சார். அதுக்காக தோக்க போற கேஸ தைரியமா எடுப்பியா? யோ நிறைய ஏரிங்களா நடக்காது. ஒரே ஏரிங்களா கேஸ முடிச்சு விட்டுருவேன். தோத்து போறதுக்கு தயாராரு. சார் அறிவழகன் தப்பு பண்ணல. நிச்சயமா அவரை கொலை பண்ணல சார். எதை வச்சுமா அப்படி சொல்ற? சார் என் அப்பா முருகன் சாட்சியா சொல்லுதம் சார். அவன் எந்த தப்பும் பண்ணல. அவன் நிரபராதி. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, அந்த முருகனை கூட்டிட்டு வந்து கோர்ட்ல சாட்சி சொல்ல சொல்லு. லெட்ஸ் கோ. இல்ல என்னல இந்த ஆளு நக்கல் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கு. இப்படி சொல்லிட்டு போறான். இன்னும் வெங்கடேஷன் வரலையே. இல்லை பொருள வந்துருவான் அவன். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. சரிண்ணே. என்னாச்சு? வெங்கடேஷ் வந்தாச்சா?
உறுதியா வந்துருவான் சார், உறுதியா வருவோம். அடுத்த நம்ம கேஸ் தான்ப்பா, அதுக்குள்ள வந்தாகணும். நான் பாத்துக்கிட்டேன். இன்னும் 5 நிமிஷம் கூட இல்ல. நீங்க ஆரம்பிங்க. சரி பாரு. இல்ல சம்மு, என்னல இவன் இன்னும் காணோம். இப்போ வருவான்ப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆ.